பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: உங்களுக்காக கர்த்தர் செய்வதை நின்று பாருங்கள். ஆதார வசனம் யாத்திராகும் 14:14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். சேனை அதிபதியின் மக்களே, நாம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் விசுவாசித்ததனாலே நீதிமான்களாக்கப்பட்டோம். ஆம், நாம் நீதிமான்கள். எதையோ செய்து கிடைத்த நீதி அல்ல, விசுவாசத்தினாலே கிடைத்த நீதி. ஆகையால் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ரோமர் 5:1. இந்த சமாதானம் நிலை பெற்றிருக்கும் என்று உத்தரவாதம் கொடுத்துள்ளார் ஏசாயா 54:10. பிடுங்கி பிடுங்கி பிணிந்தா என்று கொடுப்பவர் அல்ல. நமக்குள்ளே தேவ சமாதானம் நிலை பெற்றிருக்கிறது. அப்படியென்றால் இந்த பூமியில் நாம் சகலத்தையும் பெற்று சம்பூரணமாய் வாழ உரிமை பெற்றவர்கள் என்பது இந்த சமாதான உடன்படிக்கையின் சாரம். தேவன் சமாதானத்தை கொடுத்துவிட்டு பின் எதிரியை தூண்டி நமக்கு எதிராக எழும்பச் செய்து பற்றாக்குறையை கொடுப்பது, குடும்பத்தில் சமாதான குறைவை ஏற்படுத்துதல், சரீரத்தில் சுகவீனத்தை கொடுப்பது, இவைகள் தேவனுடைய வேலை அல்ல. தொட்டிலையும் மாட்டிக்கொண்டு பிள்ளையும் கிள்ளி விடுவது அவரது வேலை அல்ல. ஒரு ஆத்துமா சமாதானத்திற்குள், தேவ பாதுகாப்பிற்குள், ரட்சிப்புக்குள் வந்துவிட்டது என்றால் சாத்தான் அவன் வலையை இந்த ஆத்துமாவிற்கு எதிராக பல வழிகளிலும் விரிப்பான். ஆனால் ஆண்டவர் விடவே மாட்டார். நமக்குள்ளிருக்கும் ஆவியானவர் இந்த ரெட் சிக்னலை காட்டிக்கொண்டே உணர்த்தி கொண்டே வருவார். நம்முடைய அஜாக்கிரதையினாலும் அசட்டையினாலும் நாம் அவருக்கு இடம் கொடுத்து, அந்த சாத்தானுக்கு இடம் கொடுத்து விடுகிறோம். அடுத்து தேவனுக்கு கீழ்ப்படிவதில்லை. தேவனை தேடுவது சிரத்தை இல்லாமல் இருக்கும்போது நுழைந்து கொள்கிறான் சத்துரு. பின் வாழ்வில் பல வேண்டாத விளைவுகளை ஏற்படுத்தி நம்மை விசுவாச நிலையிலிருந்து பிரிக்க பார்ப்பார். அவனுடைய மொத்த டார்கெட் அதுதான். சரி, பிரச்சனை முத்திவிட்டது. இந்த நிலையிலாவது நாம் விழித்து கொள்ள வேண்டும். தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். இந்த இக்கட்டுகளுக்கு காரணம் புரியவில்லை, பரவாயில்லை. நல்லது என்று போனால் பொல்லாங்கு வருகிறது, பயப்படாதீர்கள். நமக்கு முன் வெற்றி கண்ட தாவீதை பாருங்கள். அவன் சொல்கிறான், கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரு. கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயமாயிரு என்று சொல்லி கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினார். ஹல்லேலூயா. சங்கீதம் 30, 9, 10, 11 வசனங்கள். இவ்வளவுதான். கர்த்தர் அன்று தாவீதுக்காக இறங்கி வந்து யுத்தம் செய்து எல்லா சத்துருக்களின் கையிலிருந்து விலக்கி உயர்த்தினார் என்றால் இன்றும் உங்களுக்கும் எனக்கும் செய்வார். சந்தேகமே வேண்டாம். அவர் எப்படி யுத்தம் செய்வார் என்பதை பற்றி கவலை உங்களுக்கு எனக்கு வேண்டாம். யுத்தம் செய்வார் என்றால் அந்த பிரச்சனையோடு என்கவுண்டர் பண்ணுவார் என்பதாகும். அந்த சூழ்நிலையை மாற்றுவார், அந்த சூழ்நிலையை இல்லாமலேயே பண்ணுவார் என்பதாகும். கத்தி எடுத்துக்கொண்டு யுத்தம் செய்வது அல்ல. அன்று கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை துரத்தி கொண்டு வந்த பார்வோன் சேனையோடு என்கவுண்டர் பண்ணினார், யுத்தம் செய்தார். எப்படி? தம் மக்களுக்கு கடலிலே பாதை அமைத்து கொடுத்தார். அவர்கள் யாவரும் வெளியே கரை சேர்ந்த பின் அதே பாதையில் பார்வோன் சேனை வந்தது. அலோவ் பண்ணினார். முழு சேனை நடுக்கல் வரும் வரை அமைதி காத்த தேவன் பின் கடலை மூடினார். முழுவதும் மாய்ந்தார்கள். பாதையை திறந்தார், பாதையை மூடினார். இவ்வளவுதான் அவர் செய்த யுத்தம். 2 நாளாம் 20ஆம் அதிகாரத்தில் யோசபாத் ராஜாவுக்கு எதிர் 5 ராஜாக்கள் அவருடைய சேனையும் வந்தது. அவனால் ஒன்றும் செய்ய முடியல. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். 2 நாளாம் 20:12 படியுங்கள். 20:12 கர்த்தரை நோக்கி கெஞ்சுகிறான், என்னால் முடியவில்லை, எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்று. 15 வாக்கு கிடைத்தது. என்ன வாக்கு? இந்த யுத்தம் என்னுடையது என்று. எதிர்த்து வந்த எதிரிகளை ஒருவருக்கொருவர் விரோதமாக ஒருவரை எழும்ப பண்ணினதனால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார். இதான் அவர் செய்த என்கவுண்டர். 2 நாளாகும் 20:22. எப்படி செய்தார் பார்த்தீர்களா? அவர்களே மாண்டு விட்டார்கள். அவர்களே அடித்துக்கொண்டு அவர்களே அழித்து விட்டார்கள். ஆதியாகமம் 26:12 தேவன் வறட்சியான காலத்தில் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். இது அவருடைய என்கவுண்டர். அவன் 100 மடங்கு பலன் பெற்றான். பற்றாக்குறைய தரித்திரத்தை இவ்விதமாக மாற்றி வெற்றியடைய செய்தார். இப்படியே வாழ்வின் ஒவ்வொரு கூறுகளையும் அவர் ரெஸ்டோர் பண்ணி வருவதை வேதத்தில் பார்க்கலாம். நேரமில்லை அத்தனை சொல்வதற்கு. உங்களுக்கு எனக்கும் செய்வார். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். என்னுடைய ரிட்டையர்மெண்ட் காலத்தில் நான் மிகுந்த போராட்ட நிலையில் இருந்தேன். அவ்வப்போது சாட்சியாக கூறி வருகிறேன். கடைசி 6 வருடங்கள், 1 நாள் 2 நாள் அல்ல. அதிலே ஒன்று, எனக்கு பென்ஷன் கிடைக்கக்கூடாது என்பது அவர்களுடைய இது. என்னுடைய பென்ஷன் பேப்பரை அனுப்பாவில்லை, வைத்து விட்டார். என்னோடு சேர்ந்த 4-5 பேருக்கு அனுப்பிவிட்டார். எனது நிறுத்தி கொண்டார்கள். என்னால் போராட முடியவில்லை.
கர்த்தரிடம் வைத்தேன். கர்த்தர் செய்தது என்ன? மேலே இருந்து உத்தரவு வந்தது, இவர்களோடு இந்த மெம்பர் ஆயிருக்கிறார்கள், ரிட்டையர் ஆயிருக்கிறார், அவருடைய பேப்பர் எங்கே அனுப்புங்கள் என்று. வேறு வழி இல்லாமல் அனுப்பி வைத்தார். அங்கே போனதுக்கு அப்புறம் என்னது மட்டும் சேங்ஷன் ஆகி வந்தது. கர்த்தர், நான் யாரை சேவிக்கிறேன், என்னுடைய பிள்ளை யார், நீ யாரை தொட்டி என்பதை பேசாமல் காட்டினார், நிரூபித்தார். என்னது மட்டும் சேங்ஷன் ஆகி வந்தது, மற்றவர்களெல்லாம் சிறு சிறு குறைகளோடு நிறுத்தி வைக்கப்பட்டது. எனக்கு பென்ஷன் வரக்கூடாது என்பதுதான் சத்துருவின் திட்டம். பார்த்தீர்களா? என்கவுண்டர் எப்படி செய்தார் பார்த்தீர்களா? ஒரு உதாரணம். உங்களுடைய போராட்டங்கள் எவ்வளவு இருந்தாலும் அத்தனை ஆண்டவரிடம் சாட்டி விடுங்கள். உதவுங்கப்பா என்று சொல்லி முடிக்கும் முன் அவர் அவைகளை கையில் எடுத்துக்கொண்டார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அவர் யுத்தம் செய்கிற வழிகள் வேறு, அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதனால்தான் சும்மா இரு என்றார். அது என்ன என்று பார்ப்பது உங்கள் வேலை அல்ல, ரிசல்ட்டை எதிர்பார்த்து துதிப்பதே உங்களுடைய வேலை. இதைத்தான் சும்மா இருப்பீர்கள் என்றார். வேலையிலேயே கடினமான வேலை இந்த சும்மா இருக்கிற வேலை தான். நன்றி செலுத்திக்கொண்டு ஸ்தோத்திரிக்கொண்டு தினப்படி உங்களுடைய வேலையில் கவனமாகிருங்கள். வெற்றிகள் ஒவ்வொன்றாக உங்களை தேடி வரும். அல்லேலூயா. ஜெபிக்கலாம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்தேன் என்றீரே கர்த்தாவே, ரட்சிக்கவும் பாதுகாக்கவுமே நான் உன்னோடு இருக்கிறேன் என்றீரே அப்பா. எங்களை எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் சத்துரு கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு பாதுகாத்தல். எங்களோடு வழக்காடலோடு நீ வழக்காடி எங்களை ஜெயமெடுக்க வைக்க போவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.